ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டோட வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஷிப்டோனை பற்றி தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சோனியை பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சில பல முடிவெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஏர்டெலும் சோனியையும் சேர்ந்து தான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணாங்க. அந்த சேனல் பேர் தான் ஏர்டெல் பூத்து. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிஷ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும், வேறு எந்த டிஷ் அண்ட் கேபிள்ஸுக்குமே வராது. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஷிப்டோனோட ஹிந்தி வெர்ஷனை பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க 2 நாளாவே. ஆனால் தமிழ் வெர்ஷன் எதுவும் டெலிகாஸ்ட் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரில. நீங்கள் யாரும் ஏர்டெல் டிஷ் வச்சுருந்தீங்கன்னா நருட்டோ ஷிப்டன் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாத வேலைகள்லாம் பார்க்குறாங்கன்னு தான் எனக்கு தெரில. ஏன்னா இப்படி டெலிகாஸ்ட் பண்ணுறனால அவங்களுக்கு லாபங்கிறதே இருக்காது, நஷ்டம் தான் இருக்கும். இப்படி சோனியை பண்ணுறனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பி குறையும், அப்புறம் பைரசி அதிகமாயிட்டே தான் போகும். ஏன்னா சோனியில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது நிறையா பேர் பார்க்க முடியும். இப்படி இவங்க பண்ணுறனால நிறையா பேர் போய் டெலகிராமு ஃபேஸ்புக்கில் தான் பார்ப்பாங்களே. ஏர்டெல் பூத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஷிப்டோனை காலைல 11 மணி, சாயந்தரம் 5 மணி, அப்புறம் 10 மணிக்கும் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுறனால அவங்க டிஆர்பி மட்டமாக அடி தான் வாங்க போகுது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 4 கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சோனியில் ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. அது எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க டிஆர்பி மட்டமாக அடி தான் வாங்கும். ஏன்னா அங்கே நருட்டோ ஷிப்டன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்தே முடிச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு ஐடியானே சொல்லலாம். இப்படியே பைரசிலேயே பார்த்துட்டு இருந்தா கடைசியில் சோனியை பக்கம் யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம தமிழ் ஃபேன்ஸை பற்றி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிரேஸாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க டெலகிராம் சேனல்ஸ்லேயே பார்த்து நருட்டோ ஷிப்டோனே முடிச்சிருவாங்க கடைசியில். நானே நிறையா தடவை பார்த்துருக்கேன். இதுக்காகவே நெட்டெல்லாம் அழிச்சு அவ்வளோ நேரம் தேடிட்டு உட்காந்துருப்பாங்க நம்ம தமிழ் பிள்ளைங்க. மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அப்புறம் கடைசியில் சோனியாய்க்கு பார்த்தீங்கன்னா சங்கு தான். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போயும் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் போய் பண்ணிட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வரட்டா.